வணக்கம். சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்ட மரப்பலகைகள் சேதமடைந்திருக்கிறது. அந்த மரப்பலகைகளை சீரமைக்கும் பணிகளானது சென்னை மாநகராட்சியால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் என்பது மிகவும் மந்தனமாகவும் மெத்தன போகாகவும் நடைபெற்று வருவதை களத்திலிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. சென்னை மெரினா கடற்கரை அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலகை மாற்றுத்திறனாளிகளும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக 2022ஆம் ஆண்டு இந்த மரப்பலகை என்பது தொடங்கப்பட்டது. 263 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்டு 1,14,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மரப்பலகை என்பது அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக புயல், வெயில், வெள்ளம் உள்ளிட்ட காரணங்களால் இந்த மரப்பலகைகள் என்பது சேதமடைந்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் சேதமடைந்திருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக சேதமடைந்த இந்த மரப்பலகைகளை சீரமைக்கும் பணிகள் என்பது தற்பொழுது சென்னை மாநகராட்சி மேற்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த பணிகள் என்பது மிகவும் மெத்தன போகாகவும் மந்தமாகவும் நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த பணிகள் நடைபெறுகிறது அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு தெரியாததன் காரணமாக இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிகவும் சிரமத்துடன் இந்த மரப்பலகைக்கு வர வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மரப்பலகை அமைத்த பிறகாக இங்கு இருக்கக்கூடிய தற்காலிகமாக அறை அமைத்து அங்கு வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வீல் சேர், அந்த சக்கர நாற்காலி என்பது வழங்கப்படும். தற்பொழுது இந்த மரப்பலகையில் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அந்த வீல் சேரும் இங்கே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தர மறுப்பதாக மாற்றுத்திறனாளிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த மரப்பலகைகளை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமரா என்பது பொருத்தப்பட்டது. அந்த சிசிடிவி காட்சிகள் முழுவதுமாகவே சேதமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைக்கப்பட்ட இந்த மரப்பலகையில் பொதுமக்கள் அதிக அளவு பயன்படுத்துவதால் தான் இந்த பாதை சீக்கிரமாகவே சேதமடைந்தது என மாநகராட்சி தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தமிழகத்தில் இன்னும் ஒரு சில நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன்னதாகவே இந்த மரப்பலகைகளை சீரமைக்க வேண்டும் எனவும், அதே போல இப்ப தற்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக 2 காவலர்கள் இந்த இடத்துல பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக வெளியே சாலைகளில் இருந்து இந்த மரப்பலகைக்கு வரக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளை அந்த செக்யூரிட்டி அப்படி காவலர்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகத்தில் இன்னும் சில நாட்களில் மழைக்காலம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முன்னதாகவே இங்கு இந்த மரப்பலகைகளை சீரமைத்து உடனடியாக இது மாற்றுத்திறனாளிகளுடைய பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டும் வகையில் பொதுமக்கள் இந்த பாதையை தவிர்க்க வேண்டும் எனவும் மாநகராட்சி தரப்பிலும் கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பெங்களூர்லேருந்து இங்கே சென்னை பார்க்குறதுக்காக ப்ளஸ் நாங்கள் லாங் டென்னிஸ் பிளேயர்ஸுங்க கர்நாடகாலேருந்து எல்லோரும் பிளேயர்ஸ் எல்லாம் பிளேயிங் எல்லாம் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டு போகலான்னு இந்த பக்கம் வந்தோம் சார். இங்கே ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆல்ரெடி வந்திருக்கோம். அப்போ வரும்போதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வர்றதுக்கு டிசபிலிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் டைம் வரும்போது கூட நம்ம கேட்டு அங்கே கேட்டும்போது அந்த ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க இருந்துக்கிட்டு 15 நாள்லேருந்து கொஞ்சம் ரிப்பேர் இருக்குது, கொஞ்சம் டைம் வேணும், ஆனால் வீல் சேரெல்லாம் கொடுக்க முடியாதுங்கோ சொன்னார். அதாகிட்ட பிறகு கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கான யாருன்னா இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாலும் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை சொன்னார். நான் இருந்துக்கிட்டு சரி நாங்களாக போகிறோம், கொஞ்சம் விட்றீங்களான்னு கேட்கும்போது நீங்களா போங்க அப்படி சொன்னார் சார். ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு சார். ரொம்ப அங்கன்னா ஏன்னா மணல் இல்லைங்களா, வீல் சேர் எல்லாம் வீலெல்லாம் உள்ளே போகுது. ஸோ அதனால் அங்கேருந்து இவ்வளோ ஒரு 200 மீட்டர் ஒரு 300 மீட்டரு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அதிகமாக இன்னும் சீக்கிரமாக கொஞ்சம் அந்த டிசபிலிட்டி பர்சன்ஸு நம்ம மாதிரி ஆளுங்க இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா இன்னும் டிசபிலிட்டி பர்சன்ஸ் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் போகிறதுக்கு வர்றதுக்கு எக்ஸிட் கேட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாருனா, என்ட்ரி கேட்டு நல்லா பண்ணி கொடுத்தாருனா எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகும். ஹெல்ப்புக்கு 100% செக்யூரிட்டி தேவை, நம்மளுக்கு 100% வேணும். ஆனால் இப்போ வரும்போது நாங்களே தள்ளிக்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் டிசேபிள் பர்சன் தான், ஆனாலும் கொஞ்சம் நாங்களே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தள்ளிக்கிட்டு கொஞ்சம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே செக்யூரிட்டி யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த மாதிரி யாரன்னா செக்யூரிட்டி ஹெல்ப் பண்ணான்னா 2 பேர் என்னென்ன ஹெல்ப் பண்ணான்னா டிசேபிலிட்டி பர்சனுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் சார். செக்யூரிட்டி இல்லை நம்மளுக்கு வரலன்னா கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம சப்போர்ட்டிங் இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கணும்னாச்சு. அதுவும் இல்லை. இப்போ நாங்கள் பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கால் இருக்கிறவங்க நடந்து வரோம். இப்போ 2 கால் அங்கே உள்ளே வரணுன்ட்டு அவசரப்பட்டுங்கிறாங்க. செக்யூரிட்டி இல்லாத ஒரு வீல் சேர் இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். அவங்களாம் அங்கே 10 பேர் அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துன்னு இருக்கோம். ஓரளவுக்கு போகிறான்னா கூட சரி, எங்களாலாம் அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சின்னு போகிறது கூட. அட்லீஸ்ட் அந்த ஒரு இதாக அந்த இது கூட இல்லாத ரொம்ப இது பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் தான் டிசபிலிட்டின்ட்டு ஒரு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இந்த
சப்போர்ட்டிங் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னுட்டு இப்போ பார்த்தாங்களோ நம்ம பற்றி ஒரு கேர்லெஸ் ஆகிடுக்குது இப்போது நம்மளுக்கு ஒரு கேர்லெஸ் இது அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத இப்போ ஸ்டார்டிங் பண்ண இது வந்து இப்போ அவ்வளோ இல்லாத பண்ணி விட்டுக்கிறாங்க யாரும் கண்டுக்கிறவங்க இல்லை இப்போது அவங்க தானே அப்படின்ற ஒரு சீப் ஆகிட்டுக்குது இப்போது